நான் ரீயூசபிள் எஜுகேஷன். நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் சரி டியூஷன் போகாமல் படிக்க முடியாதுங்கிற ஒரு சிஸ்டம் தான் நான் ரீயூசபிள். நாங்கள் கொண்டு வந்து யூசபிள் எஜுகேஷன். அதாவது எலன் மஸ்க் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா ராக்கெட்டவே ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆனால் இது வந்து உலகளாவிய முறையில் வந்து ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலோ காலேஜ் போயிட்டாலோ எங்கேயுமே வந்து அவன் சொந்தமாக செய்ய முடியாத அளவுக்கு வந்து உங்கள் டிஎன்ஏவை மாற்றியாச்சு. எப்படி மாற்றியாச்சுன்னா டுட்டோரியல் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்கேஜி குழந்தைகிட்ட மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்கள் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா +2 வரைக்குமே டியூஷன், காலேஜுக்கு அப்புறம் டியூஷன் அப்படின்னா என்னென்னா இவங்க படிக்கிற படிப்பை வந்து பயன்படுத்தி இன்னொரு படிப்பு படிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து டீச்சிங், கோச்சிங், டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளே போய் தான் வர முடியுங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றோர்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. கற்றல் சார்ந்த பிரச்சனைங்கிறது 1896 கண்டுபிடிக்கப்பட்டது. 1944 இந்த கற்றல் சார்ந்த பிரச்சனை 70% இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வந்து 1000% வந்துருச்சுங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா நீட்டுக்கு போனாலும் டியூஷன், ஐஏஎஸ்க்கு போனாலும் டியூஷன், ஐபிஎஸ்க்கு போனாலும் டியூஷன், சிஏவுக்கு போனாலும் டியூஷன் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் படிக்கவே முடியாது என்ற அளவுக்கு டிஎன்ஏ மாற்றப்பட்டது.